ஓர் அழகிய கிராமத்தில் பழனி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். விவசாயத்தை தன் வாழ்வாதாரமாக நம்பி வாழும் பழனியின் கதை. விவசாயம் செய்து செழிப்பாக வாழ்ந்து வந்தான் பழனி. மார்கழி மாதத்தில் பழனி தனது சொந்த நிலத்தில் வாழைக்கன்றுகளை நட்டான் மற்றும் அதற்கு தேவையான அளவு எல்லா வசதிகளையும் செய்தான். அவன் எதிர்பார்த்த அளவை விட வாழைக்கன்றுகள் செழிப்பாக வளர்ந்தன. வாழை மரத்திற்கு அவன் எதிர்பார்த்தது போல் பருவமழை வராத காரணத்தினால் மனவேதனை அடைந்தான். பின்பு நீர்வளத்திற்காக பணம் தேவைப்பட்டதால் வங்கிக்கு சென்று கடன் வாங்கினான். மிகவும் கடினமாக உழைத்தான். திடீரென கனமழை பெய்ததின் காரணத்தினால் கிராமத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பழனியின் நிலத்தில் விளைத்த வாழைக்கன்றுகள் சேதமடைந்தன. பழனி மீண்டும் மன உளைச்சலுக்கு ஆளாகினான். சில மாதங்களுக்கு பிறகு, நான் பேங்க் மேனேஜர் பார்க்கணும். என்ன விஷயமா பார்க்கணும்? அவர் வர சொல்லியிருந்தார். உங்கள் பேர்? பழனி. இருங்க கேட்டு சொல்லுங்கள். சார், உங்களை பார்க்க பழனின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அப்படியா? வர சொல்லு. சார் வாங்க, கூப்பிட்றாங்க. சார் வர சொல்லியிருந்தீங்க. வாயா பழனி. என்ன வீட்டு பக்கம் வந்து ஆளே காணோம்? சார் வீட்டில் தான் சார் இருக்கேன். சரி உட்கார். அந்த அட்டையை கொடு. சார் தரேன் சார். அருண், அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வாங்க. $5 லட்சம் வாங்கியிருக்க, 1.5 லட்சம் கட்டியிருக்கிறீங்க. மீதி 3.5 லட்சம் எப்போ கட்டுற ஐடியா இருக்குது? சார் கட்டிடுறேன் சார். அது அடித்த காலத்தில் வாழையெல்லாம் கீழே இருந்துச்சு சார். அதில் விரும்பி தான் வாங்கியிருந்தேன். என்ன அதை வச்சு தானே லோனே வாங்கியிருந்த? எப்படி கட்டுவ? சார் எப்படியே கட்டிடுறேன் சார். எத்தனை மாதம் டைம் வேணும் உனக்கு? சார் 2 மாதம் சார். 2 மாதம்லாம் இல்லை, 1 மாதம் தான். இல்லைன்னா எங்களால் அடுத்த லோன் தர முடியாது.
சார் எப்படியோ கட்டிடலாங்க சார். சரி போ. சித்தப்பா வா சார் வேணா உள்ள வா. ஏனுங்க மூஞ்சியெல்லாம் வாடி போன மாதிரி இருக்குது? நான் இப்போ தான் பேங்க் போயிட்டு வந்தேன். அங்கே போனால் வாழை வர கீழே விழுந்துருச்சுல, 5 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருந்தேன். அதில் 1.5 லட்சம் தான் கட்டியிருக்கேன். இன்னும் 3 லட்சம் கட்டணும். அவங்க வர சொல்லி இப்போ கூப்பிட்டாங்க. ஏனுங்க வாழை வெட்ட ஸ்டேஜ் தான் இருந்தது, என்னாச்சுங்க? பெட்டர் ஸ்டேஜ் தான் இருந்துச்சு. ஆனால் வந்து காற்று வந்து கீழே விழுந்து என்னோட இதெல்லாம் வாழை ஃபுல்லாக சேதாரம் ஆயிடுச்சுல. அதனால தான் வந்து ஃபுல்லாக அங்கே இது பண்ணிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறதே தெரியல. சித்தப்பா நான் வெளிநாட்டுக்கு போனங்காட்டியே தெரியுதுங்க, ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் மண்ணுக்குள்ளே ஓட்டால் அது டீகம்போஸ் ஆகிறதுக்கு 500 வருஷம் ஆகுதுங்க. 500 வருஷம் ஆகுது ஒரு பிளாஸ்டிக் தான். என்ன டீகம்போஸ்னால் மக்கறதுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் போட்டால் சீக்கிரம் மக்கிடுங்க, பிளாஸ்டிக்லாம் போட்டால் சீக்கிரம் மக்காதுங்க. அதனால சைக்ளோனை வந்து பாதிச்சு இந்த மாதம் வர வேண்டிய மழை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதத்தில் வருதுங்க. இதுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்து கொண்டு போகணும். சரி சரி. சரிங்க சித்தப்பா, நான் அடுத்த தடவை லீவுக்கு வந்தால் வரணுங்க. போயிட்டு வரணுங்க, உடம்பு பார்த்துக்கோங்க.